கடந்த 10 ஆண்டு கால அம்மாவின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் வாங்கிய கடன் 3,53,561 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 2 வருடங்களுக்கு மேல் வாங்கிய கடன் 2,72,200 கோடி. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. கடந்த 10 ஆண்டு கால அம்மாவின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் வாங்கிய கடன் 3,53,561 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 2 வருடங்களுக்கு மேல் வாங்கிய கடன் 2,72,200 கோடி எனவும், தமிழகத்தின் அடித்தளம் ஆடிப்போய் உள்ளது, அதை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், விளம்பரத்திற்காகத்தான் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கடும் குற்றம் சாட்டியுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் எப்படி ஒவ்வொரு நாளும் பின்தங்கிக் கொண்டே செல்கிறது என்பதை நாம் பார்க்கிற போது, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாக திறனற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இதற்கு என்ன பதில் கூறப் போகிறது என்று நாம் விவாதிக்கின்றோம். 2021ஆம் ஆண்டு முதல் திமுக ஆட்சி காலத்தில் அதிகரித்த கடன் சுமையை நாம் பார்க்கிறோம். ஒரு புறத்தில் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் நடைபெறவில்லை. புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே கொடுக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களால் தொடர்ந்து வழங்கப்பட்ட மடிக்கணினி திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குடிமராமத்து திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விலையில்லா ஆடு மாடுகள் வழங்குகிற திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 2000 அம்மா மினி கிளினிக்கை ரத்து செய்திருக்கிறார்கள். அம்மா உணவகத்தை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மூடுகிற நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஏறத்தாழ 17 மருத்துவக் கல்லூரிகளை புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலும் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதே போல பல்வேறு சவால்களை சந்தித்து புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 7 சட்டக்கல்லூரிகளை, 6 புதிய மாவட்டங்களை, 21 பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள், 4 பொறியியல் கல்லூரிகள், 40 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், ஏறத்தாழ ஆசியாவிலே மிகப்பெரிய ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி பூங்கா, 1102 ஏக்கரிலே 1203 கோடியிலே புதிதாக 248 தொடக்கப்பள்ளிகள், 117 தொடக்கப்பள்ளிகளை நடுநிலைப் பள்ளிகளாக தரம் உயர்வு, 1079 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்வு, 604 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்வு, மின் உற்பத்தி நிறுவுதிறன் 32,143 மெகாவாட்டாக உயர்ந்து தமிழகம் தொடர்ந்து மின்மிகை மாநிலம். காற்றாலை மின் உற்பத்தியிலே 8,552 மெகாவாட் நிறுவுவதுடன் ஏறத்தாழ 1,440 கோடி செலவில் 12 மீன்பிடி துறைமுகங்கள், 520 கோடி செலவில் 43 இடங்களில் மீன் இறங்கு தளங்கள், இப்படி வளர்ச்சி திட்டங்களை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று இந்த 2.5 ஆண்டுகளிலே இப்போது நாடாளுமன்றத்தை சந்திக்கிற இந்த நேரத்திலே கூட அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தொடங்கி வைத்த திட்டம் என்று பார்த்தால் அது பூஜ்ஜியமாகத்தான் நமக்கு விடை கிடைக்கிறது. ஏற்கனவே புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் தொடங்கி வைத்த திட்டத்தை தான் இவர்கள் இப்போது சான்றிதழ் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் 2021-22 கடன் 5,18,796 கோடி, 2022-23 கடன் 6,30,000 கோடி, 2023-24 கடன் 7,28,000 கோடி. புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாரும் புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே 10 வருட காலத்திலே வாங்கிய கடன், நன்றாக நாம் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், 3,53,561 கோடி. ஆட்சிக்கு வந்த 2 வருட காலத்திலே திமுக வாங்கியிருக்கும் கடன் 2,72,000 கோடி. விலைவாசி உயர்வை மக்கள் மீது சுமத்தாமல் கொரோனா போது மக்களை பாதுகாத்து ஜிஎஸ்டி வரி இழப்பை தாண்டி அம்மாவுடைய அரசு புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய அரசு கடன் வாங்கிய சதவீதம் 21.22% ஜிடிபி அளவில். ஆனால் இந்த விலைவாசியை உயர்த்தி, சொத்து வரியை உயர்த்தி, மின்சார கட்டணத்தை உயர்த்தி இன்றைக்கு மக்களை
அனைத்து துன்பங்களிலும் ஈடுபடுத்தி எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் செய்யாமல் சமூக நலத்திட்டங்களை எல்லாம் ரத்து செய்துவிட்டு எந்த விதமான கட்டமைப்புகளை உருவாக்காமல் இன்றைக்கு இத்தனையும் செய்ததற்கு பின்பும் விடியா திமுக அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு கடன் சதவீதம் 26% GDP அளவில் 2,72,000 கோடி. ஆக இதை நாம் எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது? இன்னொரு செய்தி நாம் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. உள்நாட்டு மொத்த உற்பத்தி GDP-ல பங்களிப்பு அடிப்படையில் மகாராஷ்டிரா முதலிடத்திலும் தமிழ்நாடு 2வது இடத்திலும் இருந்து வந்தது. உத்தரப்பிரதேசம் 5வது இடத்துல தான் இருந்தது. இந்த நிலையிலே தற்போது தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளி உத்தரப்பிரதேசம் 2வது இடத்துக்கு தகர்ந்துள்ளது. முதலீடு மற்றும் பங்குச்சந்தை தொடர்பான போக்குகளை கண்காணித்து வரும் சோசியோ இன் GDP பங்களிப்பு அடிப்படையில் இந்திய மாநிலங்களை பட்டியலிட்டுள்ளது. அதுலேயும் நம்ம பின்தங்கி இருக்கின்றோம். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தொழில் கொள்கையில் பல்வேறு தளர்வுகளை கொண்டு வந்தபடி அவர்கள் நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக அங்கே உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு முன்னிலை தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளி இருக்கின்றார்கள். ஆகவே 15.7% GDP பங்களிப்பை கொண்ட மகாராஷ்டிரா முதலிடத்திலும் 9.2% பங்களிப்பை கொண்ட உத்தரப்பிரதேசம் 2வது இடத்திலும் 9.1% தமிழ்நாடு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. குஜராத் 8.2%, மேற்குவங்கம் 7.5% அடுத்தடுத்த இடங்களிலே உள்ளது. ஆகவே இதையெல்லாம் இந்த முதல்வர் கவனத்திலே கொள்ளாமல் ஏற்கனவே ஒரு புறத்திலே வளர்ச்சி திட்டங்கள் இன்றைக்கு 100% மக்களுக்கு சென்றடையாமல் அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு வரவேற்பு பெற்ற திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், முன்னோடி திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள், புரட்சித் தலைவர் அம்மா தொடங்கி வைத்த திட்டங்கள், புரட்சித் தலைவர் எடப்பாடி தொடங்கி வைத்த திட்டங்கள், அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டது. ஒரு புறத்திலே மிகப்பெரிய அளவிலே இந்த மக்களுக்கு ஒரு தாக்குதலை இந்த அரசு கொடுத்திருக்கிறது. இன்னொரு புறத்திலே விவசாயிகளுக்கு எந்த நிவாரணம் வழங்குவதில்லை, அவர்களை கண்டுகொள்வதும் இல்லை, இழப்பீடுகளை பெற்றுத் தருவதும் இல்லை, அவர்களுக்கு இருபுற மானியம் தருவதும் இல்லை, விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கை இல்லை. இன்னொரு புறத்தில் மின்சார கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, சாக்கடை வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, இன்னொரு புறத்திலே தாக்குதல். ஆக இந்த மும்முனை தாக்குதலை இந்த மக்கள் அல்லோலப்பட்டு கொண்டிருப்பது வேதனையின் உச்சமாக இருக்கிறது. இதில் நாளைக்கு அவர்கள் உலக முதலீட்டு மாநாட்டை நாங்கள் நடத்த போகிறோம் என்று விளம்பரம் தேடுகிறார். இது விளம்பர வெளிச்சத்தால் நடைபெறுகிற ஒரு அரசாகத்தான் இருக்கிறது தவிர அடித்தளம் இன்றைக்கு ஆட்டம் கொண்டு இருக்கிறது. அதை சீர் செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை இவர்கள் எடுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலக முதலீட்டு மாநாடுகளில் அறிஞர் பெருமக்களை அழைத்து வருவது, முதலீட்டாளர்களை அழைத்து வருவது, அவர்கள் ஒரு அரசு அழைக்கிற போது வருவது ஒன்றும் பெரிதல்ல, அவர்கள் வருவார்கள். ஆனால் இன்றைய தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலையை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிற காரணத்தினாலே, இங்கே இருக்கக்கூடிய நெருக்கடிகளுடைய காரணத்தினாலே சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை. ஆகவே இந்த சூழ்நிலையெல்லாம் கருத்திலே கொண்டு அவர்கள் இன்றைக்கு இந்த உலக முதலீட்டு மாநாட்டை ஒரு விளம்பரத்திற்காக செய்யக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நடத்தினார்கள், புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் நடத்தி காட்டினார்கள். வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரை நேரடியாக சென்று யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற அடிப்படையில் இந்த யாதும் ஊரே என்கின்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க புரட்சிகரமான திட்டத்தின் மூலமாக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதையெல்லாம் இங்கே நாம் நினைவு கூறத்தக்க வகையில் இதையெல்லாம் மூடி மறைக்க முடியாது. இது வரலாறு, இது புரட்சிகரமான வரலாறு. இந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் மறைக்க முடியாது. இந்த வரலாறுகளை நாம் நிச்சயமாக திரும்பி பார்க்க வேண்டும். உலக முதலீட்டாளர் மாநாடு 2019 மூலமாக ரூபாய் 3,51,00,000 கோடி அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. இதன் மூலமாக 10 லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. உலக முதலீட்டாளர் மாநாடு 2019க்கு பிறகு 79 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு ரூபாய் 52,069 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. இதன் மூலமாக 1,24,829 நபர்களுக்கு
புதிய வேலைவாய்ப்பு கிடைக்க புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். வெளிநாடு பயணத்தின் போது பல்வேறு வெளிநாடுகளில் 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 8,835 கோடி தொழில் முதலீடுகள், 35,520 புதிய வேலைவாய்ப்புகள், தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வரும் வெளிநாடு வாழ் தமிழ் மக்களை வரவேற்க யாதும் ஊரே என்கிற ஒரு மகத்தான புரட்சிகரமான திட்டம். கொரோனா தொற்று காலத்திலே கூட தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதிலே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்கியது என்பதை, அந்த வரலாற்றை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் செய்திருக்கிற புரட்சியை எவராலும் மறைக்க முடியாது. ஆகவே இதையெல்லாம் இன்றைக்கு இந்த அரசு இன்றைக்கு மூடி மறைக்க நினைத்தால் அது இந்த அரசுக்கு தோல்வியைத்தான் தருமை தருவர. ஆகவே புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டை, அன்னை தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக அம்மா காட்டிய வழியிலே, இதையிலேயும் புரட்சித் தலைவர் அம்மா காட்டிய வழியிலே அவருடைய தன்னுடைய அயராத உழைப்பான். இதில் நமக்கு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், எந்த தொழில் முதலீடுகளும் வரவில்லை, ஆனால் வந்ததை போல காட்டுகிறது. விலைவாசி உயர்வு விண்ணை முற்றளவில் உயர்ந்திருக்கிறது, மக்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஆனால் அதை வெளியே கொண்டு வருவதிலே, பல்வேறு இந்த மக்களுடைய கவனத்திலே கொண்டு வருவதிலே பல தடைகளை திட்டமிட்டு இந்த அரசு செய்கிறது. அதே போன்று நாம் பார்க்கிறோம், இன்னொரு புறத்திலே சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இதையெல்லாம் இந்த அரசு ஏதோ ஒரு வகையிலே நியாயப்படுத்துகிற வகையிலே விளம்பரப்படுத்தி அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டே செல்கிறார்களே தவிர உண்மையான அடித்தளத்தை சரி செய்து சீர் செய்து இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் இரவும் பகலும் கண் விழித்து உழைத்த காரணத்தால் அன்னை தமிழகம் இந்திய திருநாட்டிலே கொரோனா காலத்திலே கூட முதன்மை மாநிலமாக இருந்தது. விவசாய உற்பத்தியிலே இருந்தது, தொழில்துறை உற்பத்தியிலே இருந்தது. இந்த வரலாறை நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள், மறைக்க முடியாது. அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய நாளை நீங்கள் மாநாடு, உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துங்கள். இந்த கடன் சுமையிலே இருந்து இந்த தமிழ்நாட்டை எப்போது மீட்பீர்கள்? எந்த வளர்ச்சி திட்டங்களும் செய்யாமல் முழுவதும் கடனை வாங்கி அந்த கடன் தொகையை என்ன செய்கிறீர்கள்? விவரங்களை மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு வெளியிடுவதற்கு தயாரா? ஆகவே இன்றைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொன்னால் நிதி பற்றாக்குறை. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்கள் இடுபொருள் மானியம் கொடுங்கள் என்று சொன்னால் நிதி பற்றாக்குறை. இந்த மக்களுக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் நிதி பற்றாக்குறை. ஆனால் நீங்கள் உங்கள் தந்தையார் பெயரில் நீங்கள் இன்றைக்கு நிலைநிறுத்துவதற்காக நாடு முழுவதும் சிலைகள் திறப்பதும், கடலுக்குள்ளே பேனா வைப்பதும், அவருடைய பெயரை வைப்பதற்காக கட்டடங்களுக்கு இன்றைக்கு மைதானங்களை உருவாக்குவதும், மருத்துவமனைக்கு கருணாநிதி பெயர், விளையாட்டு மைதானத்துக்கு கருணாநிதி பெயர், ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு கருணாநிதி பெயர், பூங்காவுக்கு கருணாநிதி பெயர், நூலகத்துக்கு கருணாநிதி பெயர். இந்த தமிழ்நாட்டை வேண்டுமானால் மாற்றிவிட்டு கருணாநிதி நாடு வேண்டுமானால் மாற்றி கொடுங்க. இது எந்த வகையில் நியாயம் என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. மக்களை காப்பதற்கு திட்டங்களை தருவதை விடுத்து உங்கள் தகப்பனார் பெயரை நிலைநிறுத்துவதற்கு நீங்கள் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினால் தோல்வி திமுகவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலை காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.